கல்கியின் சிவகாமியின் சபதம். கல்கி அப்படின்னு அழைக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த சிவகாமியின் சபதம். இந்த புத்தகத்தை அப்படியே வாசிக்கிறோம், நீங்கள் அப்படியே கதையை கேளுங்க. கேட்க கேட்க கதைகளுக்கு ஏற்றபடி கற்பனை பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கும் இந்த கதைகள். சிவகாமியின் சபதம் 3ஆம் அத்தியாயம். கடவுள் காப்பாற்றினார். மின்னல் மின்னுகிற நேரத்தில் மத யானையின் மீது ஒரு இளம் பிள்ளை வேலை இருந்ததையும் யானை திரும்பி அவனை துரைத்து சென்றதையும் சேவைகளில் இருந்து பெரியவரும் இளம் பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின. அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சேவைகளுக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள். அந்த சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூன்யமாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ காக்காய் கூட அங்கே கிடையாது. பல்லக்கிலிருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம் பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்து கொண்டு அன்பு கழிந்த குரலில், பயமா இருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார். இல்லவே இல்லை அப்பா, பயமில்லை என்றாள் சிவகாமி. பிறகு அவள், நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து நம்மை காப்பாற்றவிட்டால் நம்மளுடைய கதி என்னவா இருக்கும் என்று கேட்டாள். பல்லக்கு சுக்கு நூறாகி போயிருக்கும் என்றார் தந்தை. ஐயோ என்று கத்தினாள் அந்த இளம்பெண். அதற்காக தான் சேவிகையை கீழே வைத்துவிட்டு சேவிகை தூக்கிகளை ஓட்டமெடுக்க சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பி இருக்கலாம், ஆனால் வந்த அபாயம் பெரியதுதான் என்றார் பெரியவர். நாலாபுரமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள். வந்தவர்கள் எல்லாரும் அங்கு நிகழ்ந்தவர்களை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிக்கொண்டிருந்த இடத்தில் கலகல என்ற பேச்சொலி எழுந்தது. ஆஹா, ஆயினாரும் அவர் மகளும் அல்லவா, நல்ல வேலையாக போயிற்று, கடவுள் தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பரவலாக பேசிக் கொண்டிருந்து நின்றார்கள். கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார். அந்த பிள்ளை யாராயிருக்கும், அவருடைய கதை என்னவா இருக்கும், இதை பற்றி தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இளம் பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தில் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார். இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சேவகை அண்டை வந்தார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினார். ஆயனார், சிவகாமி, இங்கே வீணா நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை, நாம் போகலாம், எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்து விடுகிறது என்றார். தந்தையும் மகளும் சேவைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிக வேகமாக வரும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சேவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றது. ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகி கொண்டார்கள். மகேந்திர மகாபல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்று கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண்புறவுகளின் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று. சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, ஆயனாரே, இது என்ன, நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீது இருந்து இறங்கினார். ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர். சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சிவகாமி பயப்படவில்லை, இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றார் ஆயனர். கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்குத்துடன் நின்ற சிவகாமியை பார்த்தாள். அப்போது சக்கரவர்த்தியின் அவளின் பரிவுடன் நோக்கி, சிவகாமி, ஏன் தலை குழந்து கொண்டிருக்கிறாள்? அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டனே என்று என் பேரில் மனஸ்தாபமா என்றார். சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவள் மௌனமாய் இருந்தாள். அப்போது ஆயனர், பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாது, ஏதோ மிகவும் முக்கியமான காரியமாதலால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார். ஆமாம் ஆயனரே, ரொம்பவும் முக்கியமான காரியம்தான், எல்லாம் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். மந்திரலாசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன். நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டார். ராத்திரி வீடு போய் சேர்ந்தால் தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம். ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீணாக போகக்கூடாது அல்லவா என்று புறப்பட்டேன் பிரபு அப்படிங்கிறாரு. ஆமாம், உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுதான். இப்போது ராத்திரியே போவதுதான் உத்தேசமா அப்படின்னு கேட்கிறாரு சக்கரவர்த்தி. ஆம் பல்லவேந்திரா, பட்ட பகலை போல் நிலா எரிகிறது, இரவு போய்விடுவதே
வந்தாலே சௌகரியம் அப்படிங்கிறாரு ஆயனர். இந்த வெண்ணிலவை பார்த்தாதான் எனக்கு கூட உம்முடன் வர வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அது முடியாத காரியம். நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார். அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் மேலிருந்து நரசிம்மவர்மர் வெகு லாபத்துடன் குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து, அப்பா, யானையின் மீது வேல் இருந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையா என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்தார். அந்த வாலிபன் யார்? அவன் எங்கே சென்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் குமார சக்கரவர்த்தி. அதுதான் தெரியவில்லை. வேலை ஏறிந்ததும் அவன் மின்னலை போல் மறைந்து விட்டான். ஆனால் அப்படி மறைந்தானாலேயே உயிர் தப்பிய பிழைத்தான். தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனார். குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நின்றது. நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மேலிருந்த போது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையிலிருந்து நழுவி முறிந்த வேல் கிடந்தது. அதை பார்த்த நரசிம்மவர்மர், சிவகாமி, இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார். சிவகாமி சிறிது பின்வாங்கி முறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினார். அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்ட போது அவருடைய கைவிரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டி இருக்க வேண்டும். தேள்குட்டியர்களைப் போல் அவர்கள் அவசரமாக விலகி கொண்டதிலிருந்து இதை உயிர்த்து கொள்ள முடியும். நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடுப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கிக் கொண்டு ஆயனரை பார்த்து, உங்களை மதயானையின் கோபத்திலிருந்து காப்பாற்றியது இந்த வேல்தான் ஆயனரே என்று கேட்டார். ஆமாம் பல்லவகுமாரா என்று ஆயனர் மேலும் ஏதோ சொல்ல வருவதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து, அப்பா, இந்த வேலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீர செயல்களை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யின் மகா சிற்பியை அல்லவா இந்நேரம் இழந்திருப்போம் என்றார். அதற்கு சக்கரவர்த்தி, மகா சிற்பியை மட்டும்தானா, பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம். அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான். இவர்கள் இப்பொழுது புறப்பட்டு செல்லட்டும். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமாய் இருந்தது. முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார். பின்னர் அவள் தந்தையை நோக்கி, ஆயனரே, உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன். இப்போது ஜாக்கிரதாய் போய் சேருங்கள் என்று சொன்னார். அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகனும் பல்லக்கில் ஏறமாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார். நரசிம்மவர்மரும் தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார். குதிரைகள் புறப்படும் முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களின் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு, அயலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞர் யாராயிருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று ஆக்ஞாபித்தார். சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சீவிகையில் அமர்ந்தார்கள். காவலர் புடைசூழ சீவிகை காஞ்சி கோட்டையின் கீழ் வாசலை நோக்கி சென்றது.